என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். பொய்க்காதல் இதில் மெய் தீண்டல் தகுமோ நாவல் பகுதி 21. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். சிற்பியின் முகத்தில் என்னவென்று சொல்ல முடியாத ஒரு தவிப்பு. அந்த தவிப்பை கண்ட அஞ்சலிக்கும் சிற்பியின் அம்மாவுக்கும் அவன் தூரிகையை நேசிக்கிறான் என்பது புரிந்தது. ஆனால் சிற்பி முதலில் அஞ்சலியை அல்லவா நேசித்தான். தான் அல்லவா தூரிகையை அவனுக்கு மனம் முடித்து வைத்தோம். இப்போது அவன் தூரிகையை ஏற்றுக்கொண்டால் அது அஞ்சலிக்கு அவன் செய்யும் துரோகம் அல்லவா? அதற்கு தான் காரணமாகிவிடக் கூடாது என்ற எண்ணம் சிற்பியின் அம்மாவுக்கு. தூரிகைக்கு அன்று போல பசி மயக்கம் என்றுதான் சிற்பி நினைத்தான். ஆனாலும் அவன் மனம் தவிக்கவே செய்தது. இதற்கிடையில் வைஷ்ணவி தண்ணீர் கொண்டு வந்து சிற்பியின் கையில் கொடுத்தாள். அதை வாங்கி தன் கையில் எடுத்து அவள் முகத்தில் தெளித்தும் அவள் விழிகளை இறுக்கமாக மூடிக்கொண்டாளை தவிர திறக்கவில்லை. தவித்து போனவன் அவள் இரு கன்னத்தையும் மாறி மாறி மெதுவாக தட்டியபடியே, "துரிகை, கண்ணத்தெர, என்ன ஆச்சு உனக்கு? துரிகை, எழுந்திரு" என்று கூறிக்கொண்டே இருந்தான். அவனை எப்படியாவது தூரிகையின் அருகில் இருந்து அகற்றி விடுவது என்ற முடிவோடு இருந்த அம்மா, "சிற்பினை தள்ளு, நான் பாக்குறேன்" என்று கூறி சிற்பியை அங்கிருந்து அகற்றிவிட்டு அவள் அருகில் வந்தவர் அவள் நெற்றியை தொட்டு பார்த்தார். நெருப்பாக கொதிக்கிறது. நல்ல காய்ச்சல் அடிக்குது. சரி, பரவாயில்ல, டிரைவரை கூப்பிட்டு இவளுடைய வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம். போய் ஒரு 1-2 நாள் இருந்துட்டு வரட்டும். என்ன அஞ்சலி, நீ என்ன சொல்ற? சிற்பியின் அம்மா கேட்க, "ஆமா ஆண்டி, அனுப்பி வைங்க. 2 நாள் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டும்." அவளும் பெருந்தன்மையோடு கூற, "டிரைவர் எதுக்குமா? நானே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன்." "வேண்டாம் சிற்பி, நீ போக வேண்டாம். டிரைவரை அனுப்புனா போதும்." அவனை தடுத்த அம்மா அப்போதே டிரைவரை அழைக்க தன் செல்போனை எடுத்தார். "அம்மா, யாருக்கு போன் பண்ண போறீங்க?" "டிரைவருக்கு தான்." "அம்மா, தூரிகை மயக்கமா இருக்கா. இந்த நிலையில எப்படி டிரைவர் கூட அவளை அனுப்ப முடியும்? முதல்ல மயக்கம் தெளியட்டும். அதுக்கு முன்னாடி வைத்தியரை கூப்பிட்டு என்னன்னு பாக்க சொல்லலாம்." "இதுல பாக்க என்ன இருக்கு சிற்பி? நேத்து நான் கொஞ்சம் அதிகமா வேலை வாங்கிட்டேன். உடம்பு ரொம்ப பலவீனமா இருந்தது போல காய்ச்சல் வந்துடுச்சு. இவளுக்கு மயக்கம் தெளிஞ்சதும் வீட்டுக்கு அனுப்பிடலாம். அங்க போய் வைத்தியம் பாத்துக்கிட்டும்." அம்மா கூற, "சிற்பி, இதெல்லாம் வெறும் நடிப்பு. இப்படி நடிச்சா நீங்க பரிதாபப்பட்டு இவளை கூடவே வச்சுப்பீங்கன்னு இவன் நினைக்கிறா போல. இவளுடைய நடிப்பை பார்த்து நீங்க ஏமாந்து போகாதீங்க." அஞ்சலி கூற, "உடம்பு நெருப்பா கொதிச்சிட்டு இருக்கு, இது போய் நடிப்புன்னு பேசிட்டு இருக்க? உனக்கு 2 நாள் முன்னாடி சின்ன ஒரு தலைவலி வந்ததும் வீட 2 படுத்திட்ட. நீ இத நடிப்புன்னு சொல்ற? என்ன சிற்பி, இவளுக்கே சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கீங்க?" "இவளுக்குன்னு இல்ல, இவ இடத்துல யாரா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருப்பேன்." அதற்குள் தூரிகை மயங்கி விழுந்து விட்டாள் என்ற செய்தியை பாட்டிக்கு டீ கொண்டு சென்ற வேலைக்கார அம்மா கூற, தாத்தா பாட்டி இருவரும் பதறி அடித்துக் கொண்டு அறையிலிருந்து வெளியே வந்தனர். "தூரிகை, என்னடா, என்ன ஆச்சு?" என்று கேட்ட பாட்டி சோஃபாவில் படுக்க வைக்கப்பட்டிருக்கும் தூரிகையின் அருகில் வந்து அவள் தலைமாட்டில் அமர்ந்து அவள் தலையை மெல்ல வருடினார். நெற்றியை தொட்டு பார்த்தவர் சட்டென்று கையை இழுத்துக் கொண்டார். கோபமாக தலையை உயர்த்தி சிற்பியின் அம்மாவை பார்த்தவர், "பாவம் தூரிகை, நேத்து ஒரு நிமிஷம் கூட அவளை உட்கார விடாம என்னம்மா வேலை வாங்கின? இடுப்பு வலிக்குது, நான் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு அவ சொல்லும் போது கூட கையில ஏதாவது இருந்தா எடுத்து போட்டுட்டு போய் வேலையை பாருடின்னு சொன்னல. உன்னை எல்லாம்..." கோபமாக பாட்டி பற்களை நரநரவென கடிக்க முதன்முறை சிற்பியின் அம்மா தலை குற்ற உணர்ச்சியில் குனிந்தது. கோபமாக அம்மாவை பார்த்த சிற்பி, "அம்மா, நீங்களா இப்படி எல்லாம் செஞ்சீங்க? நீங்க கூட ஒரு பொண்ணு தானம்மா. எப்படிமா இன்னொரு பொண்ணுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்காம போனீங்க? இந்த உலகத்துல பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்க தான் எதிரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதை இப்ப கண்ணால பாக்குறேன். நீங்க கொடுத்த 2 கோடிக்காக இந்த 2 வாரத்துல இவ்வளவு வேலை வாங்கிட உங்களால முடியுமா? செத்துடுவாம்மா. இப்ப என்ன, உங்களுக்கு நீங்க கொடுத்த 2 கோடி வேணும், அவ்வளவுதானே? அத நான் உங்களுக்கு கொடுக்கறேன். வட்டியோட 5 கோடியா திருப்பி கொடுக்கறேன். இனி தூரிகை இந்த நரகத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம். நிரந்தரமா அவ அம்மா வீட்லயே இருக்கட்டும். அப்புறம் இந்த 5 கோடி, இது நம்ம வீட்டு பணம் கிடையாது, என்னுடைய சொந்த காசு. நம்ம வீட்டு பணத்தை எடுத்து எனக்கே குடுக்கிறியான்னு நீங்க நாளைக்கு கேட்டுட கூடாது பாருங்க. அப்புறம் தூரிகையை எந்த டிரைவர் கூடவும் என்னால அனுப்ப முடியாது. நானே கொண்டு போய் விட்டுட்டு வரேன். யாராவது எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்." அலுவலகம் சென்றிருந்த அப்பா ஏதோ தேவைக்காக திடீரென வீட்டிற்கு வந்தார். சிற்பி பேசிய அனைத்தையும் கேட்டபடியே வாசலில் நின்றவர் தூரிகை சோஃபாவில் கிடப்பதை இறுதியில் தான் கண்டார். பதறி போனவர், "சிற்பி, தூரிகைக்கு என்ன ஆச்சு?" என்று கேட்டபடி உள்ளே வர அம்மா நடுங்கி போனார்.
இனி என்ன நடக்க போகிறது அவருக்கு புரியவில்லை. நடந்ததை சிற்பி கூற ஓங்கி அம்மாவை அறைந்தவர், நீ எல்லாம் மனுஷியாடி, காசுக்காக ஒரு பொண்ணை எப்படி கொடுமைப்படுத்தி இருக்க? காசு தானடி உனக்கு முக்கியம், எல்லா காசையும் நீயே வச்சுக்க, இந்த சொத்து சுகம் எல்லாத்தையும் நான் உன் பேருக்கே மாத்திடுறேன். ஆனா இனி என்னுடைய அன்புல ஒரு துளியை கூட எதிர்பார்க்காத. சிற்பியை பார்த்தவர், வைத்தியருக்கு போன் பண்ண என்றார். அதற்குள் மெல்ல விழிகளை திறந்த தூரிகை நடுங்க ஆரம்பித்தாள். வைஷ்ணவி, போர்வையை எடுத்துட்டு வாமா பாட்டி கூற வைஷ்ணவி சென்று போர்வை ஒன்றை எடுத்து வந்து தூரிகைக்கு போர்த்தி விட்டாள். பாட்டி, நான் வீட்டுக்கு போகவா? ஒரு 2 நாள் கழிச்சு வரேன், ரொம்ப முடியல, இல்லன்னா நான் இப்படி கேட்டிருக்க மாட்டேன். பலவீனமான குரலில் தூரிகை கேட்க, இல்ல தூரிகை, 2 நாள் இல்ல, இனிமே நீ இந்த நரகத்துக்கு திரும்பி வரவே வேண்டாம், உங்க வீட்லயே இரு, நான் உன்னை கொண்டு போய் வீட்டுல விடுறேன். சிற்பி கூற அவள் விழிகள் பனித்தது. இப்போது கூட தன்னை கொண்டு சென்று விட்டு விடுவதாக அல்லவா கூறுகிறான். என்னோடு இருந்து விடு என்று ஒரு வார்த்தை சொன்னால் என்ன? அவள் என்ன ஓட்டத்தை சிற்பி அறியாமல் இல்லை. போற வழியில வைத்தியரையும் பார்த்துட்டு போயிடலாம், நீ கிளம்பு என்றான். வைஷ்ணவி, தூரிகையோட டிரெஸ், நான் கொடுத்த மொத்த நகைகள் எல்லாத்தையும் 2 பேரை கூட்டிட்டு போய் எடுத்துட்டு வந்து கார்ல வைமா பாட்டி கூற வைஷ்ணவியும் அப்படியே செய்தாள். சரி வா போலாம். சிற்பி தூரிகையை நோக்கி கையை நீட்ட தூரிகை வைஷ்ணவியை பார்த்தாள். வைஷ்ணவி, எனக்கு கொஞ்சம் கார் வரைக்கும் கொண்டு போய் விடுறியா? நீட்டிய கையை சிற்பி இழுத்து கொண்டான். வைஷ்ணவி அவள் அருகில் வர அவள் தோளில் கை போட்டு கொண்டவள் மெல்ல எழுந்து நின்றாள். அவளை கைத்தாங்கலாக அழைத்து வந்த வைஷ்ணவி காரின் முன் இருக்கையில் அவளை அமர்த்த முயல, வேண்டாம் வைஷ்ணவி, பின்னாடி ஏறிக்கிறேன், ரொம்ப டயர்டா இருக்கு, படுக்கணும் என்று கூறி தடுத்து விட்டாள் தூரிகை. அவளை பின்னிருக்கையில் ஏற்றி அமர்த்தினாள் வைஷ்ணவி. சிற்பி டிரைவர் சீட்டில் ஏறி அமர கார் அங்கிருந்து புறப்பட்டது. சிற்பியின் கார் தூரிகையின் வீட்டின் முன்னால் சாலையில் வந்து நின்றது. காரின் சத்தம் கேட்டு வாசலுக்கு ஓடி வந்த அம்மா காரின் கதவை திறந்து கொண்டு இறங்க முயலும் தூரிகையை தடுத்து வா என்று அழைக்கும் சிற்பியை கண்டு தூரிகைக்கு ஏதோ பிரச்சனை என்று புரிந்து கொண்டார். அவள் ஒரு கம்பளி போர்வையை வேறு போர்த்தி இருக்கிறாள் அல்லவா? அவன் நீட்டிய கையை தட்டிவிட்ட தூரிகை வாசலில் நிற்கும் அம்மாவை கண்டு, அம்மா இங்க வாங்க என்று அழைத்தாள். அம்மா விரைந்து வந்தாலும் அதற்குள் அவள் எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் அவளை தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்து விட்டான் சிற்பி. தம்பி, தூரிகைக்கு என்ன ஆச்சு? காய்ச்சல்மா, வைத்தியரை பார்க்க போனோம், ஆனா அவரு வெளியூர் போயிருக்காரு, சாயந்தரம் வந்துடுவாராம். தூரிகையை கூட்டிட்டு போய் காட்டிடுங்கம்மா. அதுக்கு அவசியம் இல்லப்பா, காய்ச்சல் தானே, நான் கஷாயம் வச்சு கொடுத்துடுறேன், சரியா போயிடும். தூரிகையை கொண்டு வந்தவன் அவள் அறை எங்கே என்று கேட்டு அறையில் கொண்டு வந்து படுக்கையில் அமர்த்தினான். ஏதாவது தேவைன்னா தயங்காம எனக்கு போன் பண்ணுங்க. சரிப்பா என்றார் அம்மா. தூரிகையை பார்த்தவன், உனக்கு ஏதாவது அவசரம்னா எனக்கு போன் பண்ணு என்று கூறினான். அவள் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அவளது இந்த செய்கை அம்மா மனதை நெருடியது. இதற்கிடையில் சிற்பியின் காரின் பின்னால் பைக்கில் வந்த 2 வேலையாட்கள் தூரிகையின் உடைகளை எல்லாம் எடுத்து வந்து வைக்க தூரிகை நிரந்தரமாக வீட்டிற்கு வந்து விட்டாள் என்பது அம்மாவுக்கு புரிந்தது. அவர் விழிகள் நிறைந்துவிட நகை பெட்டியை கொண்டு வந்த ஒரு வேலையாள் அதை தூரிகையின் அம்மா கையில் கொடுத்தார். இது நகம்மா, பத்திரம் என்று கூறிவிட்டு அவர் சென்றார். நான் கிளம்புறேன் தூரிகையை பார்த்து அவன் கூற அவள் அதற்கும் பதில் கூறவில்லை. தூரிகையின் அம்மாவை பார்த்தவன், நான் கிளம்புறேம்மா என்று கூற, தம்பி ஒரு சின்ன சந்தேகம். என்னம்மா? உங்களுக்கு கல்யாணம்னு ஊர்ல பேசிக்கிட்டாங்க, அது உண்மையா இருக்காதுன்னு இத்தனை நாள் நானும் நம்பினேன். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அது உண்மையோன்னு தோணுது. அவன் விழிகள் தூரிகையை பார்த்தது. அவள் உணர்ச்சி அற்றவளாக அமர்ந்திருக்கிறாள். அவள் அம்மாவை பார்த்தவன், ஆமாம்மா என்று மட்டும் கூறிவிட்டு சென்று விட்டான். படுக்கையில் சாய்ந்த தூரிகையின் விழிகள் நிறைந்து வழிந்தது. மருத்துவமனைக்கு சென்றிருந்த மாமாவும் அத்தையும் அப்போதுதான் வீடு திரும்பினர். தங்கச்சி தங்கச்சி என்று அழைத்தபடி உள்ளே வந்தவர், ஒரு சந்தோஷ செய்திமா, நம்ம துஷாரா உண்டாகி இருக்கா. இப்பதான் அவளுடைய மாமியார் கிட்ட இருந்து போன் வந்தது. உனக்கு போன் பண்ணாங்களா? நீ போனை எடுக்கலையாமே. நான் கவனிக்கலண்ணா, செல்போன் என்னுடைய ரூம்ல இருக்கு. நான் தூரிகை பக்கத்துல இருந்தேன். தூரிகையா? தூரிகை எப்ப வீட்டுக்கு வந்தா? இப்பதான் மாப்பிள்ள கொண்டு வந்து விட்டுட்டு போறாரு, நிரந்தரமா விட்டுட்டு போறாரு என்று கூற அத்தை மாமா இருவரின் முகமும் இருண்டு போனது. இரவு ஆன போது சிற்பி தூரிகையை அழைத்தான். ஆனால் அவள் அழைப்பை ஏற்கவில்லை. மறுநாள் காலையே அவள் வீட்டு வாசலில் வந்து நின்று விட்டான் சிற்பி. கதவு கூட திறக்கப்படவில்லை. அவன் கதவை தட்ட அவள் அம்மா தான் வந்து கதவை திறந்தார். அவனை கண்டதும் அவருக்கு வியப்பு.
தூரிகைக்கு இப்ப எப்படி இருக்கு? நான் கஷாயம் வச்சு கொடுத்தேன் தம்பி, இப்ப பரவாயில்ல. வீட்டுக்குள்ள வாங்க தம்பி, ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. அம்மா அழைக்க வீட்டிற்குள் வந்தவன் நேராக தூரிகையின் அறைக்கு சென்றான். அவள் இப்போதும் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அவள் அருகில் அமர்ந்தவன் அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தான். இப்போது காய்ச்சல் இல்லை. அவன் கைப்பட்டதும் சட்டென்று விழித்துக் கொண்ட தூரிகை அவனை கண்டதும் மெல்ல எழுந்து படுக்கையில் சாய்ந்து அமர்ந்தாள். போன் பண்ண எடுக்க மாட்டியா? அவள் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. இப்ப எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன். இனிமே என்ன தேடி நீங்க இங்க வரணும்ன்ற அவசியம் இல்ல. உங்களுக்குதான் உங்க வருங்கால மனைவி அஞ்சலி பக்கத்திலேயே இருக்காளே, அப்புறத்துக்கு தேவையில்லாம இங்க ஓடி வரீங்க. நான் அதை பத்தி எல்லாம் உங்ககிட்ட பேச வரல. நீ எப்படி இருக்கேன்னு பாக்க வந்தேன். அதான் பாத்துட்டீங்கள, நல்லாதான் இருக்கேன். கிளம்புங்க. டீயோட அறைக்கு வந்த அம்மா, தூரிகை ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சிறிது கோபமாக கேட்டார். அம்மா, நீங்க இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க. சிற்பியை பார்த்தவள், உங்ககிட்டதான் சொன்னேன், நீங்க கிளம்புங்க. ஏன் என்னடி பேசிட்டு இருக்க? நான் அவருக்கு டீ எடுத்துட்டு வந்தேன். அம்மா, நீங்க வேற, அவர் நம்ம வீட்டு டீ எல்லாம் குடிக்க மாட்டாரு. நீங்க கிளம்புங்க. அவள் மீண்டும் கூற, தூரிகையின் அம்மாவை பார்த்தான் சிற்பி. நான் தூரிகை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா? சரிப்பா என்றவர் அறையிலிருந்து வெளியே சென்றார். உனக்கு ஏன் இவ்வளவு திமிரு என்று கேட்டான். அவள் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. என் மனசு காயப்படுத்தணும்னே இப்படி பேசிட்டு இருக்கியா? யார் மனசு காயப்படுத்துறது? நீங்க அஞ்சலிய காதலிச்சீங்க, ஓகே, அது எனக்கு தெரியும். தெரிஞ்சேதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்க அவளை கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தோ அதுக்கு இடையில ஏன் கூட உறவு வச்சுக்கிட்டீங்க? உன் கூட நிரந்தரமா வாழணும்னு தான் உன் கூட உறவு வச்சுக்கிட்டேன். அப்படியே என்ன வீட்டுக்கு அனுப்புனீங்க? அதையெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. என் மேல நம்பிக்கை வச்சு கொஞ்சம் பொறுமைய காத்துட்டுரு. அதெல்லாம் என்னால முடியாது. நீங்க கிளம்புங்க. இப்படி தேள் மாதிரி நீ என்ன குட்டினாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடி. ஏன்னு கேட்டா, நீ கோபமா பேசும்போது அந்த கோபத்துல நீ என் மேல வச்ச காதல் தான் எனக்கு தெரியுது என்று கூறியபடியே கை நீட்டி அவள் கன்னத்தை அவன் தொட முயல சட்டென்று தலையை திருப்பி கொண்டாள். நீங்க என்ன தொட வேண்டாம், எனக்கு அது பிடிக்கல. நீங்க முதல்ல இங்க இருந்து வெளியில போங்க. அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவளை இழுத்து இறுக்கமாக கட்டி கொண்டவன் அவள் கழுத்தில் அழுத்தி முத்தமிட்டான். அவள் அவனை பிடித்து தள்ளிவிட முயல அவள் முன்கழுத்திலும் பின் கழுத்திலும் அழுத்தி மாறி மாறி முத்தமிட்டவன் அவள் உதட்டிலும் அழுத்தி ஒரு முத்தத்தை பதித்த பிறகுதான் அவளை விடுவித்தான். நான் அடிக்கடி போன் பண்ணுவேன், ஒழுங்கு மரியாதையா எடுத்து பேசு, இல்லனா இதே மாதிரி வந்து நிப்பேன், பாய் என்று கூறிவிட்டு வெளியே சென்றான். இதற்கிடையில் தூரிகைக்கு காய்ச்சல் எப்படி இருக்கிறது என்று அறிய தூரிகையின் அறைக்கு வந்த அவளது அத்தை சிற்பி அவளை கட்டி அணைத்து முத்தமிடுவதை கண்டு அப்படியே திரும்பி வந்து விட்டார். அவருக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. தூரிகையின் அம்மா அருகில் வந்தவர், சிற்பி தம்பி கண்டிப்பா வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு, அவர் நம்ம தூரிகை மேல உயிரா இருக்காரு என்று கூறினார். அதை கேட்டு தூரிகையின் அம்மா மனம் குளிர்ந்து விட்டது. இதற்கிடையில் அறையிலிருந்து வெளியே வந்த சிற்பி, அம்மா நான் கிளம்புறேன் என்று கூற, தம்பி டீப்பா? இல்ல, எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், இன்னொரு தடவை வரும்போது டீ சாப்பிடுறேன் என்று கூறிவிட்டு விடை பெற்றான். பகுதி 21 நிறைவடைந்தது. பகுதி 22 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.